Hello everyone, welcome back to English Buddy Talks in Tamil. இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்ல 10th 12th போர்டு எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு உண்டான ஒரு டாபிக் தான் பார்க்குறோம். அதாவது சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸை நான் ஒரு பிகினர் லெவலுக்கு உண்டான லெசனாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு ஐடென்டிஃபை சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதில் நம்ம ஐடென்டிஃபை எப்படி பண்ணுறது, ரொம்ப சிம்பிளாக ஈஸியான க்ளூ வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். கன்வர்ஷன் லெசன், அதாவது ஒரு சென்டென்ஸ் டைப்ல இருந்து சிம்பிள் இருந்து காம்பவுண்ட், காம்பவுண்ட்ல இருந்து காம்ப்ளெக்ஸ், அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஹவு டு ஐடென்டிஃபை சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் லெசன், லெட்ஸ் ஸ்டார்ட் நவ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரீ டெஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த டாபிக்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு, இல்லை எந்த அளவுக்கு நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த டெஸ்ட் வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல நான் 3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின்ல நீங்க இந்த சப்ஜெக்ட் எது, ப்ரெடிகேட் அல்லது வெர்பு எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதாவது ப்ரெடிகேட்னாலும் வெர்புனாலும் ஒண்ணுதான். இன்னொன்று நீங்க யோசிக்கலாம், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸுக்கும் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, ஒரு சென்டென்ஸோடைய ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் அப்படிங்கறது நீங்க பேசிக்கா தெரியாம உங்களால இந்த டாபிக்ல மூவ் பண்ண முடியாது. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ ஆல்ரெடி நான் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் பத்தி வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க்ஸ் இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். அடுத்தது இந்த ஆன்சரை நீங்க கொடுக்கறதுக்கு வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ராம்ஸ் பிரதர் இஸ் சிக். ராமோட பிரதர் முடியாம இருக்கான். சிக் அப்படின்னா முடியாம இருக்கான். இப்போ நீங்க ப்ரெடிகேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு வழி சொல்றேன். இதுல வெர்ப் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாருங்க. ஸோ இதுல வெர்ப் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இஸ். ஸோ இந்த இஸ்ல இருந்து நீங்க கடைசி வரைய உள்ள வார்த்தை தான் என்ன, சென்டென்ஸ் தான் என்னன்னா ப்ரெடிகேட். அப்போ சப்ஜெக்ட் எது, இந்த வெர்புக்கு முன்னாடி உள்ள எல்லாமே சப்ஜெக்ட். ஓகேவா? சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ராம்ஸ் பிரதர் இஸ் சிக் அப்படிங்கிறது ப்ரெடிகேட், அல்லது நீங்க இஸ் அப்படிங்கிறது மட்டும் வெர்பு மட்டும் ப்ரெடிகேட்டை எடுத்துக்கலாம். வெர்போட சேர்ந்த கடைசி சென்டென்ஸையும் கடைசி வார்த்தை வரையும் நீங்க ப்ரெடிகேட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. மை கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் கோயிங் டு விசிட் அஸ். எங்களோட கிராண்ட் பேரண்ட், எங்களோட தாத்தா பாட்டி எங்களை பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல நான் உங்களுக்கு க்ளூ கொடுத்துருக்கேன் இல்லையா, வெர்பு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. எஸ், ஆர்ல இருந்து தான் வெர்ப் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதுல இருந்து நம்ம கடைசி வரைய, இந்த ஆர்ல இருந்து கடைசி, இந்த சென்டென்ஸோட கடைசி வரைய என்னது, ப்ரெடிகேட். மை கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், த பாய்ஸ் were playing nearby. பசங்கள்லாம் பக்கத்துல விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறோம். ஸோ இதுல ப்ரெடிகேட் என்ன அப்படின்னா வேர், பிகாஸ் என்ன, ப்ரெடிகேட் அப்படிங்கிறது வேர்ல இருந்து, அதாவது வெர்ப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வேர் பிளேயிங் அப்படிங்கிறது ப்ரெடிகேட், த பாய்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். இப்போ இது எதுக்கு நான் உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னங்கிறத நீங்க அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ சிம்பிள் சென்டென்ஸ்னா என்ன, இட் ஹாஸ் அட்லீஸ்ட் ஒன் சப்ஜெக்ட் அண்ட் அ ப்ரெடிகேட் ஆர் அ verb. உதாரணத்தை பாருங்க. ஐ கேன் ஹெல்ப் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ரெடிகேட் அப்படிங்கிறது ஒரு வெர்ப அடக்கிய வார்த்தை தான், ஒரு வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வெர்பு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, கேன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ அப்போ கேன்ல இருந்து நம்ம லாஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வரை என்னது, ப்ரெடிகேட். ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், இதுதான் டூவர் இல்லையா, அப்ப சப்ஜெக்ட். ஸோ ஒரு சிம்பிள் சென்டென்ஸ்னா அதுல ஒரு சப்ஜெக்டும் ஒரு ப்ரெடிகேட்டும் இருக்கணும். அது மட்டும் இல்லாம சிம்பிள் சென்டென்ஸ் ஸ்டாண்ட்ஸ் அலோன், அதாவது ஸ்டாண்ட்ஸ் அலோன்னா அந்த வாக்கியம் தனித்து இருக்கும், அதுக்கு வேற ஒரு எந்த துணையும் தேவைப்படாது அப்படிங்கிறது தான் சிம்பிள் சென்டென்ஸ் இருக்கும். அது எப்படி தனிச்சிருக்கு, இங்க வெறும் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் மட்டும் இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பிள் சென்டென்ஸை நம்ம மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். மெயின் கிளாஸ் அப்படின்னாலும் சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னாலும் ஒண்ணுதான், ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். ஓகேவா? நெக்ஸ்ட், காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னா என்னன்னா, காம்பவுண்ட் சென்டென்ஸ் will include அப்படின்னா அடக்கி இருக்கும். என்ன அடக்கி இருக்கும் அப்படின்னா, ரெண்டு மெயின் கிளாஸ் அல்லது ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸ். அதாவது மெயின் கிளாஸ் சிம்பிள் சென்டென்ஸ் ஒண்ணுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ரெண்டு மெயின் கிளாஸ் அல்லது ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸ் இருக்கும். அதுல ரெண்டு verb கண்டிப்பா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. he was very tired so he went to sleep. ஸோ இதுல he was very tired அப்படிங்கிறது ஒரு மெயின் கிளாஸ், so அப்படிங்கிறது conjunction, he went to sleep அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
இன்னொரு மெயின் கிளாஸ். ஸோ இந்த ரெண்டு மெயின் கிளாஸ், இதை எப்படி மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம்? he அப்படிங்கிறது சப்ஜெக்ட், was very tiredங்கிறது predicate, he அப்படிங்கிறது சப்ஜெக்ட், went to sleep அப்படிங்கிறது predicate. அப்ப ரெண்டு மெயின் கிளாஸ் அல்லது ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸ் சொல்றோம். இந்த ரெண்டு மெயின் கிளாஸையும் எது கனெக்ட் பண்ணுது அப்படின்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். அதாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ் நம்ம வந்து ஃப்ரேம் பண்றதுக்கு, சென்டென்ஸ் மேக் பண்றதுக்கு அதை நம்ம கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அல்லது கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணிட்டு நம்ம காம்பவுண்ட் சென்டென்ஸ் எழுதலாம். ஸோ நீங்க ஒரு சென்டென்ஸ்ல கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அல்லது கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் இருந்தது அப்படின்னா அதை நீங்க காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிங்கிறது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ல வரும். இதை பத்தி நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், இதையும் நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பார்க்கலாம். ஸோ ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸையோ அல்லது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸையோ நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டைப்ஸ் ஆஃப் கன்ஜங்ஷன்ஸ் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதையுமே ரொம்ப ஈஸியா சிம்பிளா எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் இதை நம்ம சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதோட லிஸ்ட் இதுதான். எஃப் அப்படின்னா ஃபார், ஏ அண்ட், N for nor, B for but, O for or, Y for it, S for so. So இதனோட அர்த்தங்கள் இதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி வீடியோ போட்டிருக்கேன், நீங்க அதை பார்த்துக்கலாம். ஸோ நீங்க ஒரு சென்டென்ஸ்ல இந்த ஃபேன் பாய்ஸ் வந்தது அப்படின்னா அதை நீங்க ரொம்ப சிம்பிளா கண்ணை மூடிட்டு அதை காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு ஆன்சர் கொடுக்கலாம். இப்போ இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன் பாருங்க. ஃபார் அப்படிங்கறத நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா பிகாஸ் இருக்கு இல்லையா, பிகாஸ் அப்படிங்கறத வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஈக்குவலான மீனிங் என்ன அப்படின்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல ஃபார். அதாவது இதை நம்ம ஒரு ரீசனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. she didn't sing for அப்படின்னா ஏன்னா her throat is not good. அவ வந்து பாடல ஏன்னா அவளோட throat சரியில்லை, அவளுக்கு தொண்டை சரியில்லை, குரல் சரியில்லை அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல இது ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட், and he studied for the test and completed his homework too. ஸோ இங்க and அப்படிங்கிறது என்னது? ஃபேன் பாய்ஸ் இல்லையா, அதாவது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஸோ இது ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ். அப்புறம் பாருங்க, இதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், இதுக்கு அடுத்து ஒரு ப்ரெடிகேட் இருக்கணும். இது இருக்கு இல்லையா, ஸ்டடியில இருந்து ப்ரெடிகேட். அதே மாதிரி இங்க ஒரு ப்ரெடிகேட் இருக்கு. சப்ஜெக்ட் எங்க அப்படின்னு கேட்பீங்க. இதுல சப்ஜெக்ட் ஒரே பர்சன் தான். ஸோ அதை நம்ம வந்து திருப்பி he completed his homework too அப்படின்னு ரிப்பீட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அந்த செயலை செய்பவர் ஒருத்தர் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல நம்ம அதை ரிப்பீட் பண்ணல. அடுத்தது பாருங்க, நார் அப்படின்னா நெய்தர், அதாவது இல்லை அப்படிங்கிற பொருள் படக்கூடியது. ஸோ இந்த இடத்துல கவிதா நெவர் wrote a letter to him nor did she call him. அதாவது கவிதா அவனுக்கு கடிதம் எழுதினது கிடையாது, அதே மாதிரி கால் பண்ணதும் கிடையாது அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல நார் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஃபேன் பாய்ஸ், ஒன் ஆஃப் த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஸோ இது காம்பவுண்ட் சென்டென்ஸ். இன்னொரு விஷயம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து நெய்தர் நார், நம்ம அதாவது நார் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணும் போது அடுத்து வரக்கூடிய வேர்டு என்னன்னா வெர்ப்ல தான் ஸ்டார்ட் ஆகும். இங்க நீங்க கவனிச்சு பாருங்க. நார் ஷீ called him அப்படின்னு நம்ம போடல, did she call him அப்படின்னு போடுறோம். அதாவது ஃபர்ஸ்ட் verb வரணும், அடுத்தது சப்ஜெக்ட் வரணும், அடுத்தது மெயின் verb வரணும், அடுத்ததுதான் என்ன வரணும் அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் த வேர்ட் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் வரக்கூடியது இந்த verb நம்ம வந்து ஹெல்பிங் verb அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், பட் I don't like tea but I didn't say no to them. எனக்கு டீ பிடிக்கல ஆனாலும் அவங்கள்ட்ட நான் நோன்னு சொல்லலை அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல பட் அப்படிங்கிறது ஃபேன் பாய்ஸ். ஸோ இது வந்து இந்த ரெண்டு வாக்கியத்தை வந்து கரெக்டா பிரிக்கணுங்க. அதை நீங்க நல்லா பார்த்துக்கணும். அது பிரிக்கல, ரெண்டு வாக்கியமா இருக்கணும். அதாவது இந்த கன்ஜங்ஷனுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் இருக்கணும், இந்த கன்ஜங்ஷனுக்கு அடுத்து ஒரு சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் இருக்கணும். அப்பதான் நீங்க அதை காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ஆர், ஐ வில் சென்ட் அ மெசேஜ் ஆர் கால் யூ டுமாரோ. ஸோ இந்த இடத்துல ஆர் அப்படிங்கிறது ஒரு
fan boys. So அது வந்து coordinating conjunction. So இது ஒரு compound sentence. அடுத்தது yet I prepared the food yet I didn't eat it still. நான் சாப்பாடு தயாரிச்சிட்டேன், இருந்தாலும் அதை நான் சாப்பிடல. ஸோ இந்த yet அப்படிங்கிறது ரெண்டு மெயின் கிளாஸுக்கு நடுவில் அதை கனெக்ட் பண்ணுது, அதாவது ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸ்க்கு நடுவில் அதை கனெக்ட் பண்ணுது. ஸோ இது ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ். The last one, so I prepared the food, so I called the children for eating. நான் சாப்பாடு தயாரிச்சிட்டேன். so அப்படிங்கிறது எது, நம்ம வந்து ஒரு அதுக்கடுத்து என்ன நடக்க போகுது, அதனோட விளைவு என்ன, அதனால I called the children for eating. so நான் குழந்தைங்களை சாப்பிட கூப்பிட்டேன். so இதுக்கு முன்னாடி ஒரு மெயின் கிளாஸ், இதுக்கு அடுத்து ஒரு மெயின் கிளாஸ். so நம்ம இதை என்ன சொல்றோம் அப்படின்னா இது ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ காம்பவுண்ட் சென்டென்ஸ் நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு க்ளூ கொடுத்தேன். என்ன அப்படின்னா ஃபேன் பாய்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதாவது ஃபேன் பாய்ஸ் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் மட்டும் கிடையாது, நீங்க ஒரு சென்டென்ஸ்ல கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன், அது வந்து ஜோடி இணைப்பு சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷனை பேர் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் இங்க வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான correlative conjunction கொடுத்திருக்கேன். either or, neither nor, both and not only, but also, whether or, no sooner than, would rather than. so இதையும் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறது உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. so இதுக்கு நான் இந்த வீடியோல ஒரு சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், she either wants idli or தோசா. நீங்க either or அப்படிங்கறத எந்த இடத்துல யூஸ் பண்ணுவீங்கன்னா, ஏதாவது ஒரு சாய்ஸ் வந்து நீங்க மேக் பண்ணும்போது, அதாவது எனக்கு இதுவா அதுவா அப்படின்னு நீங்க அதை வந்து சூஸ் பண்ணும்போது நீங்க either or யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப அவ என்ன சொல்றா, அவளுக்கு ஒண்ணு இட்லி வேணுமா இல்லைன்னா தோசா, இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் வேணும் அப்படின்னு சொல்றான். சோ இந்த சென்டென்ஸ்ல நம்ம இது எந்த டைப் ஆஃப் சென்டென்ஸ் கண்டுபிடிக்கணும், சிம்பிளா, காம்பவுண்டா, காம்ப்ளெக்ஸா. சோ காம்பவுண்டுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஒன்னு ஃபேன் பாய்ஸ்ல ஏதாவது ஒரு கன்ஜங்ஷன் இருக்கான்னு பாருங்க, ஃபேன் பாய்ஸ் கன்ஜங்ஷன் இருக்கான்னு பாருங்க, இல்ல கோரிலேட்டிவ் இருக்கான்னு பாருங்க. சோ இந்த இடத்துல என்ன இருக்கு, எய்தர் ஆர் இது இருக்கு இல்லையா. சோ இது கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். அப்ப நீங்க கண்ணை மூடிட்டு இது ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிடலாம், அதுக்கு ஆன்சர் டிக் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு குவிஸ் கொடுத்துருக்கேன், இதை நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், நீங்க க்ளூ ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னா வெறும் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் மட்டும் இருக்கும். காம்பவுண்ட் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் கனெக்டட் வித் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இல்ல கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன், அதோட இன்னொரு சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் இருக்கும். ஓகே, இப்போ ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. So here is the answer. இப்ப பாருங்க, எங்கெல்லாம் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இருக்கோ அதை நம்ம வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் போட்டோம். இங்க வெறும் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் மட்டும் தான் இருக்கு, ஸோ அது சிம்பிள். இங்க ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன், அதனால காம்பவுண்ட். இங்க கோரிலேட்டிவ் இருக்கு, ஸோ அதனால காம்பவுண்ட். இங்க மை மாம் வெறும் சப்ஜெக்டும் ப்ரெடிகேட் மட்டும் தான் இருக்கு, ஸோ ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். ஸோ உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத மறக்காம காமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ மறுபடியும் ஒரு சின்ன குயிக் ரீகால் பண்ணிக்கலாம். சிம்பிள் சென்டென்ஸ்னா என்ன, ஒரு சப்ஜெக்ட் ஒரு ப்ரெடிகேட் அல்லது verb அப்படிங்கிறது தான் சிம்பிள் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா என்ன, ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸ் இல்லைன்னா ரெண்டு மெயின் கிளாஸ். இது வந்து இட் ஷுட் பி கனெக்டட் பை கோஆர்டினேட்டிங் இல்லைன்னா கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். அடுத்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இதை நிறைய பேர் ரொம்ப கஷ்டம் நினைக்கிறாங்க, பட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதை நீங்க எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்னா எதுன்னு தெரிஞ்சிருந்தாவே போதும், நீங்க காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை கண்ணை பொத்திட்டு நீங்க அது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை எப்படி வந்து ஃபைண்ட் பண்றது அப்படிங்கறதனுடைய ஃபுல் ரூல் என்ன அப்படின்னு பார்க்கறோம். ரொம்ப சிம்பிள் தான் பாருங்க. ஒன் மெயின் கிளாஸ், ஓகே, அண்ட் ஒன் ஆர் மோர் தென் subordinate clause equal to complex sentence, but it should be connected by subordinating conjunction. Okay, so இந்த ஒரு main classம் அந்த subordinate class வந்து subordinating conjunction ஓட சேர்ந்து வரும்போது அத complex sentence அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க, I did not go out because it was raining that time. நான் வெளியே போகல, because அப்படிங்கிறது ஒரு subordinating conjunction. இதனோட மீனிங் என்ன, காரணத்துக்கு சொல்லுவோம். ஏன்னா அப்படின்னு சொல்லும் போது நம்ம சொல்லுவோம், ஏன்னா it was raining that time, அந்த நேரத்துல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற. சோ இந்த இடத்துல I did not go out அப்படிங்கிறது ஒரு மெயின் கிளாஸ், அதாவது I அப்படிங்கிறது சப்ஜெக்ட், did not go out அப்படிங்கிறது predicate. அடுத்தது இந்த பிகாஸ்ல இருந்து இதுவரைய
சபார்டினேட்டிங் கிளாஸ். ஏன் அப்படின்னா இந்த சென்டென்ஸ்ல நம்ம வந்து இந்த சென்டென்ஸ் எதுல இருந்து பிகினிங் ஆகுது பாருங்க, சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ல இருந்து பிகின் ஆகுதா. அப்போ நீங்க ஒரு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதை நீங்க காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இங்க நான் கொடுத்துக்கிறது எல்லாம் அப்படின்னா சபார்டினேட் கிளாஸ். இதை நீங்க மனப்பாடம் பண்ண தேவையில்லை. நீங்க ஒரு புக் எடுத்துல ஒரு எக்ஸசைஸ் எடுத்துட்டு ஒவ்வொரு தடவையும் இந்த வேர்டை நீங்க பார்த்து அண்டர்லைன் பண்ணாவே இதுதான் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா மனப்பாடம் ஆயிரும். ஸோ ஒவ்வொரு ஆல்ரெடி இந்த வீடியோ நீங்க நான் போட்டிருக்கேங்கிறதுனால நீங்க அதுல போய் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனை எந்தெந்த விஷயங்களுக்கு யூஸ் பண்றது, அதாவது ஒரு நேரத்தை பத்தி, டைம் அப்படின்னா நேரத்தை பத்தி குறிக்கிறதுக்கு, ஒரு பிளேஸ்ங்கிற இடத்துல, காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னா ஒரு காரணம் இல்லைன்னா அதனோட விளைவை பத்தி சொல்லும் போது, கண்டிஷன் அதாவது கட்டாயம், அல்லது அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு இந்த விஷயம் இதை நடந்தாதான் அப்படின்னு சொல்லும் போது, இது முடியும் என்ன, தோ ஆல்தோ ஈவன் தோ அப்படிங்கிறது வந்து அது செய்ய முடியல ஆனாலும் செஞ்சேன் அப்படிங்கிற இடத்துல, மேனர் அப்படின்னா ஒருத்தவங்களுடைய அந்த நடவடிக்கை அப்படிங்கிறத பொறுத்து நம்ம மீனிங் வரும்போது, கம்பேரிசன் அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயத்த நம்ம ஒப்பிடும் பொழுது, அடுத்தது ரெண்டு சென்டென்ஸை நம்ம வந்து கனெக்ட் பண்ணும் போது, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம எந்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த சார்ட். இதை நீங்க ஒவ்வொரு தடவையும் ரிவைஸ் பண்ணாவே உங்களுக்கு தன்னால இந்த வேர்ட் எல்லாம் மனப்பாடம் ஆயிரும். இப்போ ஒன் மோர் எக்ஸாம்பிள் பாருங்க. as I was ill I was not able to go to college. ஸோ இதுல எது மெயின் கிளாஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அல்லது சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா as I was ill, அதாவது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து as I was ill அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த இடத்துல as அப்படிங்கிறது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இல்லையா? அப்போ சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன், I அப்படிங்கிறது சப்ஜெக்ட், இது ஒரு predicate. ஸோ அப்போ இது வரைய ஒரு கிளாஸ் ஆகுது. பட் இது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனை பிகின் ஆகிறதுனால இது என்ன சொல்லணும், சபார்டினேட்டிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது I was not able to go to college அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா மெயின் கிளாஸ். ஏன்னா இந்த இடத்துல I அப்படிங்கிறது சப்ஜெக்ட், wasல இருந்து predicate. ஸோ நீங்க என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து சபார்டினேட் கிளாஸ் ஃபர்ஸ்டா வருது. எஸ், நம்ம வந்து சபார்டினேட் கிளாஸை ஃபர்ஸ்டா வச்சும் எழுதலாம், செகண்ட் சென்டென்ஸா வச்சும் எழுதலாம். பட் நீங்க ஒரு சின்ன விஷயம் நீங்க இந்த இடத்துல பண்ணணும். எப்படின்னா, நீங்க சபார்டினேட் கிளாஸ் சென்டென்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இட் ஷுட் பி எண்டட் வித் கொமா, அதாவது அந்த வாக்கியத்துக்கு முடிவுல ஒரு கொமா போட்டுட்டு தான் நீங்க மெயின் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நீங்க இதை எந்த அளவுக்கு சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் புரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத கடைசியா உங்களுக்கு ஒரு குயிஸ் சென்டென்ஸ் கொடுத்திருக்கேன். இந்த 6 சென்டென்ஸ்ல எது சிம்பிள், எது காம்பவுண்ட், எது காம்ப்ளெக்ஸ் நான் உங்களுக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். நீங்க கன்ஜங்ஷன்ஸ் அதை நீங்க பாத்தீங்கன்னா அந்த கன்ஜங்ஷன்லயும் எது ஃபேன் பாய்ஸ் பேர் கன்ஜங்ஷன் பாருங்க, அது காம்பவுண்டுக்கு வரும், காம்ப்ளெக்ஸுக்கு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வரும். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிட்டு உங்களோட ஆன்சரை ட்ரை பண்ணுங்க. இப்போ வீடியோட ஆன்சர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களோட ஆன்சர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ தீஸ் ஆர் த ஆன்சர்ஸ். இதுல எதெல்லாம் வந்து கன்ஜங்ஷனோ அந்த சென்டென்ஸை மார்க் பண்ணியிருக்கேன். அந்த கன்ஜங்ஷன்ல எது காம்பவுண்டுக்கு வரக்கூடிய கன்ஜங்ஷன், காம்ப்ளெக்ஸுக்கு வரக்கூடிய கன்ஜங்ஷன் அப்படிங்கிறத நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணாவே போதும், நீங்க ஈஸியா ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிள் காமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க நியூ பர்சனா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Till I meet you in the next video. Take care. Thank you very much.